வரம் தந்துட்டா கொட்டு மழை கொட்டுண்டா ஏழ மன்னம் பொங்குண்டா ஐயனார் பக்தண்டா மண்ண நம்பி வேறு விண்ண நம்பி ஆறு என்ன நம்பி யாரோ கெட்டதில்ல பாரு உனக்கொரு பேரு எனக்கொரு பேரு. முதலமைச்சர் கழக பொதுச் செயலாளர் இவர்களின் பிறந்தநாள் விழாவிற்காக இந்த நலத்திட்ட உதவிகளை வழங்க வருகை தந்துள்ள மாண்புமிகு வீட்டு வசதி மற்றும் ஊரக வளர்ச்சித்துறை அமைச்சர் அண்ணன் ராஜ்குமார் அவர்களை நகர கழகம் சார்பாக வருக வருக என அன்புடன் வரவேற்கிறேன். கழக தலைமை நிலைய செயலாளர் என் அன்பு அண்ணன் திட்டக்குடியில் ஜெயிச்சது யாரு வேணாலும் இருக்கலாம், ஆனால் திட்டக்குடியில் எம்எல்ஏ இருக்கிறதுல போய் எங்கள் அண்ணன் மட்டும்தான். அண்ணன் ராஜேர் அவர்களை வருக வருக என அன்புடன் வரவேற்கிறேன். தளபதி அவர்களின் பிறந்தநாள் விழா எங்களது கழக பொதுச் செயலாளர் தாயுள்ளம் கொண்ட மாண்புமிகு அமைச்சர் நீர்வளத்துறை மற்றும் ஊரக வளர்ச்சித்துறை அமைச்சர் அவர்களின் அருமை அண்ணன் மாண்புமிகு வீட்டு வசதித்துறை அமைச்சர் அண்ணன் ராஜ்குமார் அவர்களுக்கும் இந்த நிகழ்ச்சியின் முன்னிலை வகித்து எங்களையெல்லாம் சிறப்பாக வழிநடத்தி கொண்டிருக்கும் கழக தலைமை செயலாளர் எனது உடன்பிறவா அன்பு அண்ணன் ராஜசேகர் அவர்களுக்கும் கண்டன நிகழ்ச்சி, அன்னதான நிகழ்ச்சி, இந்த ஸ்கூலில் பொருள்கள் கொடுத்தாங்க. ஒரு சில ஸ்கூலில் நிறைய நலத்திட்ட உதவிகளை கண்டினியூவாக நம்ம பண்ணிகிட்டே இருக்கோம். பொதுச் செயலாளர் வழியில் நலத்திட்ட உதவி பண்ணியே வளர்ந்த இயக்கம் தான் இந்த தமிழக வெற்றி கழகம். உங்கள் ஃபேஸ்புக்கில் போய் எடுத்து பாருங்க. 15 வருஷமா 20 வருஷமா ஒவ்வொரு தளபதி பிறந்த நாளுக்கும் அவ்வளோ நிகழ்ச்சி பண்ணியிருக்கோம். இந்த விருதாச்சலத்தில் 5 வருஷமா விலையில்லா இருந்துக்கும். 5 வருஷமா தொடர்ந்து பண்ணிட்டு இருக்கோம். ஒரு நாள் கூட லீவ் இல்லாமல், ஒரு தீபாவளி பொங்கல் கூட லீவ் விடாமல் பண்ணோம் தொடர்ந்து. மதிப்புக்கும் மரியாதைக்கும் உரிய மாண்புமிகு தமிழக முதல்வர் அன்பு அண்ணன் ஜோசப் விஜய் அவர்களின் தலைமையிலான இந்த கடலூர் மாவட்டத்தின் கம்பீரமாக இந்த 9 தொகுதிக்கும் ஒரு வெற்றி முகமாக தலைவர் தளபதியின் அன்புக்குரிய பொதுச் செயலாளரின் மாணவனாக அனைவரையும் அன்பாலும் பாசத்தாலும் வழிநடத்தி வெற்றி என்றால் என்ன என்பதை இந்த 9 தொகுதியிலும் அடையாளப்படுத்தி கொண்டிருக்கக்கூடிய மாண்புமிகு வீட்டு வசதித்துறை மற்றும் நகர்ப்புற வளர்ச்சித்துறை அமைச்சர் அன்பிற்கினிய நண்பர் ராஜ்குமார் அவர்களே, ஒரு மினி மாநாடாக நடத்தி காட்டிய என் அருமை தம்பி அப்பாஸ் அவர்களே, விருதாச்சலம் என்றாவே ஒரு வித்தியாசமான ஒரு தொகுதி. அப்போ காடு கொடுத்த நிகழ்ச்சியாக இருந்தாலும் சரி, இப்போ இந்த நிகழ்ச்சி வரைக்கும் பெயர் பெற்ற ஒரு தொகுதி என்று சொன்னால் அது விருதாச்சலம் தொகுதி. முதலே பொதுச் செயலாளர்கள் இங்கே காடு கொடுக்க வரும்போது இந்த விருதாச்சலம் தொகுதியை ஸ்தம்பிக்கும் அளவில் ஒரு மிகப்பெரிய ஒரு கூட்டத்தை காட்டிய தொகுதி. அதை நான் பெருமை அடைகிறேன். அதே போல் தம்பி அப்பாஸ் என்பவர் பார்த்தீங்கன்னா நல்லா திட்டமிடுவாப்பில். கொரோனா காலகட்டத்திலே பார்த்தீங்கன்னா எங்கே பார்த்தாலும் சிலிண்டர் கிடைக்கல. ஆனால் விருதாச்சலத்தில் சிலிண்டர் வழங்கிய அந்த தம்பிக்கு நான் நன்றியை தெரிவித்துக் கொள்கின்றேன். அது மட்டும் இல்லாமல் இந்த பிறந்தநாள் தளபதி அவர்களுடைய பிறந்தநாள் அப்போ காலையில் 7 மணிக்கு ஆரம்பித்து இரவு 7 மணி வரைக்கும் கிட்டத்தட்ட ஒரு 10,000 15,000 பேருக்கு அன்னதானம் வாங்கிய ஒரு சிறப்பான ஒரு திட்டத்தை செய்து உள்ளார். ஒரு 100 பேருக்கு ரத்த தானம் செய்து வைத்துள்ளார். இது மக்களுக்கான ஆட்சி. தளபதி கரூர் சொன்ன போல என் தம்பி ஆட்சி, என் அண்ணா ஆட்சி, என் தாய் மாமன் ஆட்சி என்ற கூறுகின்ற ஒரு வகையிலே ஒரு சிறப்பான ஆட்சியை செய்து கொண்டிருக்கின்றார் என்பதை நீங்கள் மறந்துவிடக்கூடாது. அது 30 வருஷமா இந்த மக்களுக்கு சேவை செஞ்சுட்டு தான் இந்த இடத்துல உட்கார்ந்துக்கிறேன் என்பதை நீங்கள் செய்து வைத்துள்ளார். முடிஞ்ச வரைக்கும் முன்னாடியே சொன்ன மாதிரி சின்ன சின்னதா ஒரு நல்லது, ஒரு சின்னதா ஹெல்ப் இது செஞ்சு பாருங்களேன். எங்கேயோ ஒரு இடத்துல ஃபியூச்சர்ல உங்களுக்கு இது கை கொடுக்கும்.